வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோவில் 8ஆம் வகுப்பு கணிதம் அலகு 4 வாழ்வியல் கணிதம் பயிற்சி 4/5 12வது கணக்கு பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. ஓர் அசலானது கூட்டு வட்டி முறையில் 2 ஆண்டுகளில் அதை போன்று 1.69 மடங்கு ஆகிறது எனில் வட்டி வீதத்தை காண்க. கணக்கில் என்ன கொடுத்துருக்காங்க? ஒரு அசல் எவ்வளோன்னு தெரியல, அந்த அசலை நம்ம பீன்னு எடுத்துக்கிட்டோம். கூட்டு வட்டி முறையில் எத்தனை ஆண்டுகள்? 2 ஆண்டுகள். அப்போ என்னோட மதிப்பு 2 ஆண்டுகள். அந்த தொகை எத்தனை மடங்கு ஆகுதுன்னா 1.69 மடங்கு. அப்போ அசல் பீன்னா இந்த பீயோட எத்தனை மடங்கு? 1.69 மடங்கு. பீயோட 1.69 மடங்கு. இதான் என்னது? நம்ம கிடைக்கக்கூடிய, அதாவது தொகை, அசல்ல தொகை. சரியா? கிடைக்கக்கூடிய தொகை. அப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? வட்டி வீதம் 6 நம்ம கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்கலாமா? இப்போ பாருங்க, கூட்டு வட்டிக்கு நமக்கு ஃபார்முலா பாருங்க. A = P × 1 + R/100 அடுக்கு n. மதிப்பில் பிரதியிடுங்க. பாருங்க, A தொகை எவ்வளவு? 1.69 P = நம்ம அசல் Pன்னு எடுத்திருக்கோம், ஃபார்முலா P தான் இருக்கு, அப்படியே இருக்கட்டும். 1 + இந்த R தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம், அப்படியே இருக்கட்டும், /100. என்னோட மதிப்பு 2. இந்த இடத்துல இந்த 1.69 இருக்கா, இதை 1.3 அடுக்கு 2ன்னு எழுதலாம். இந்த P அப்படியே வந்துடும். இந்த P இங்கே பெருக்கல் இருக்கா, இங்கே வந்தால் வகுத்தல மாறும். = 1 + R/100 அடுக்கு 2 அப்படியே வந்துடும். இந்த ஸ்டெப்பு புரியுதா பாருங்க, திரும்பியும் சொல்கிறேன். இந்த 1.69 இருக்கா, இதை 1.3 அடுக்கு 2ன்னு எழுதலாம். அதாவது 1.3 பெருக்கல் 1.3 பெருக்குங்க. 3 9, 3 1 1 கொண்டு பெருங்க. 1 3 3, 1 1 கூட்டிட்டோம்னா 9 6 1. புள்ளிக்கு அடுத்து இங்கே ஒரு இலக்கம், இங்கே ஒரு இலக்கம் இருக்கா, அப்போ மொத்தமாக 2 இலக்கம், வலது பக்கம் 2 இலக்கம், அப்போ 1.69. அப்போ நம்ம என்ன செய்யலாம்? இந்த 1.69 1.3 பெருக்கல் 1.3ன்னு எழுதலாம். அதாவது 1.3 பெருக்கல் 1.3 என்ன அர்த்தம்? 1.3 அடுக்கு 2ன்னு அர்த்தம். சரியா? இப்போ பாருங்க, நமக்கு இந்த பியும் கேன்சல் ஆயிரும். மிச்சம் என்ன இருக்கு? 1.3 அடுக்கு 2 = 1 + R/100 அடுக்கு 2. இப்போ பாருங்க, இங்கேயும் அடுக்கு 2, இங்கேயும் அடுக்கு 2. அப்போ அடுக்குகள் சமம். அப்போ கண்டிப்பாக அடிமானம் எப்படி தான் இருக்கும்? சமமாகத்தான் இருக்கும். எழுதிடலாமா? therefore அடிமானத்தை மட்டும் எடுக்க போகிறோம். அதாவது இங்கே அடுக்கு 2 அடுக்கு, அப்போ கேன்சல் கூட பண்ணிடுங்க, அடுக்கு கேன்சல் ஆயிரும். அப்போ அடிமானம் மட்டும் வரும். என்ன இருக்கு? 1.3 = 1 + R/100. இப்போ பாருங்க, 1.3 இது +1, இங்கே வந்தால் -1 மாறும். = R/100. இப்போ 1.3லேருந்து எதை மைனஸ் பண்ணுவோம்? 1 மைனஸ் பண்ணுவோம். 1னா என்ன? 1.0ன்னு அர்த்தம். அப்போ பாருங்க, 3ல் 0 இது பண்ணால் 3, 1ல் 1 0. அப்போ என்ன வந்துடும்? 0.3. அதாவது 1.3ல் 1 மைனஸ் பண்ணால் 0.3. இந்த 100 வகுத்தில் இருக்கா, இங்கே வந்தால் பெருக்கலாம் மாறும். = R. இந்த வகுத்தில் இருந்த 100 இங்கே வந்தால் பெருக்கலாம் மாறிடுச்சு. இப்போ பாருங்க, 3ஐயும் 100ஐயும் பெருக்க போகிறோம். அதாவது 0.3ஐயும் 100ஐயும் பெருக்க போகிறோம். 100ஐயும் 3ஐயும் பெருக்குனா 300. ஆனால் இது என்ன? 0.3. புள்ளிக்கு அடுத்து வலது பக்கத்தில் ஒரு இலக்கம். அப்போது நம்ம வலது பக்கத்தில் ஒரு இலக்கம் தள்ளி புள்ளி வைக்கணும். அப்போ இந்த 0க்கு மதிப்பு இல்லை. அதாவது 0.3ஐயும் 100ஐயும் பெருக்குனா என்னது? 30. அப்போ 30 = R. அப்போ R = அப்படியே சைடை மாற்றி எழுதிக்க, 30%. இதான் என்னது? நமக்கு தேவையான வட்டி வீதம் எவ்வளவு? 30%. சரியா? அவ்வளோதான், இந்த கணக்கு முடிந்தது. நன்றி.